அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கான டெக் நியூஸ் வந்து ஒரு நாளைக்கு 156 கோடி சம்பாதிக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பற்றி தான் பேச போகிறேங்க. அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ இருக்காருங்க. யார் அவருங்க, என்னெல்லாம் சம்பாதிக்காம பற்றி நாம டீட்டெயிலாக பேச போகிறோங்க. ஸோ இவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா $6.8 பில்லியன் 2025 வாங்கிட்டு இருக்காருங்க. அதாவது 57,800 கோடிங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷ் பண்ணுறேன். வெல்கம் டு சேனல். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஜாப் வேணா வந்து சில கிரைட்டீரியாவை நம்ம பார்க்கணுங்க. ஒன்று, ஹையான சேலரி, நல்ல சேலரி வாங்கணும். பீஸ்ஃபுல்லான ஜாப், நிம்மதியான வாழ்க்கைங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கேரண்டி ஜாபுங்க. கன்ஃபார்மாக அந்த ஜாப் இருக்கணுங்க. திடீர்னு போயிடுச்சு அப்படின்னா வந்து ரிஸ்க்குங்க. இந்த மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறது ஒரு வரம் தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமா சம்பாதிக்கிறதுன்றது அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து டக்குன்னு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நாம் தேட வேண்டிய ஒரு ஜாப் வந்து ஐடி ஜாப் தாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா ஐடி ஜாப்ல எவ்வளோ தான் சேலரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி ஜாப்ல வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 7 லட்சம்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு சேலரி தாங்க. ஸோ இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆவரேஜாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து 7 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதாவது வந்து சேலரி பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 60,000 ரூபா வந்து ஆவரேஜான சேலரி ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாத சம்பளமாக வாங்குறாருங்க. என்ட்ரி லெவல் சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 4,80,000, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபா பக்கம் சேலரி வருதுங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஐடியில் வேலை செஞ்சாங்கன்னா 16,20,000 வரைக்கும் சம்பளமாக தராங்க. அதாவது என்ன அர்த்தம்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே ஐடி இண்டஸ்ட்ரியில். நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அண்ணா அதெல்லாம் ஓகே, அண்ணா உங்கள் கம்பெனியில் உங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்து பிளேஸ் ஆனவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்க போறேங்க. இதுதான் என்னுடைய தம்பி வந்து பாலமுருகனுங்க. டிசிஎஸ்ல வந்து 7.5 LPA, அதாவது ஒரு 65,000 சேலரி. பேங்க் ஆஃப் அமெரிக்கால 6.5 LPA, அதாவது ஒரு 52,000 சேலரிங்க. அக்சென்ச்சரில் 5 LPA கிட்டத்தட்ட 45,000 சேலரிங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க இந்த தம்பிங்க. ஸோ ஐடின்றது ஒரு பியூட்டியான ஒரு விஷயங்க. உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆவரேஜாக ஒரு 40,000 50,000 மாத சம்பளம் டிகிரி முடிச்சவன்ன்றது சாதாரண ஒரு சேலரி தாங்க. சரி, ஓகேங்க. இன்னைக்கான டெக் நியூஸை பற்றி பேசலாம். யாரையா அந்த 156 கோடி ஒரு நாளைக்கு சம்பாரிச்சான்னு கேட்குறீங்களா? அவர் பேர் தான் வந்து அலெக்சாண்டர் கேட்மன் கார்ப் அப்படின்றவருங்க. பலான்டீர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனி, ஒரு டேட்டா பேஸ்டுங்க ஐடி கம்பெனியோட சிஇஓ தான் வந்து இவருங்க. ஸோ இவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா $6.8 பில்லியன் 2025 வாங்கிட்டு இருக்காருங்க. அதாவது 57,800 கோடிங்க. அதாவது ஆவரேஜாக அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா, அந்த அமெரிக்காக்காரங்களுடைய சேலரிலாம் கம்பேர் பண்ணும்போது நார்மலாக எல்லாரும் வாங்குற சேலரியை விட 200 மடங்கு அதிகமாக வந்து இவர் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு அப்புறம் உலகத்தில் ரெண்டாவது ஹையஸ்ட் சேலரி வாங்குவார் தெரியுமா? அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிராட்காம் அப்படின்ற ஒரு சிப்பு பேஸ்ட் கம்பெனிங்க. அதோட சிஇஓ ஹேக் டானுங்க. $1.1 பில்லியன். அவரை விட 6 மடங்கு கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காருங்களா. அந்த அளவு வந்து அலெக்சாண்டர் வாங்கிட்டு இருக்காருங்க. இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அன்மேரிட் பர்சனுங்க. ஸோ இது வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கலங்க. அவருடைய எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி படிச்சிருக்காருங்க. அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லா படிச்சிருக்காங்க. யாருப்பா அது? லைக் நான் ஐடி டிகிரி படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறவன் இங்கே பாருங்க. இது இவங்க எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் சிவிலில் படித்து பிளேஸ் ஆன என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க. அது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அலெக்சாண்டருங்க இவர் ஃபிலாசபி படிச்சுட்டு லா படிச்சுட்டு ஃபிலாசபிலே வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காருங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, ஆனால் அவரோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேங்க, உனக்கு திறமை இருந்தால் போதும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீ எந்த டிகிரியாக இருந்தாலும் உனக்கு வேலை கிடைக்கும். நீ பிகாம் ஆயிரு,
பிபிஏவா இருங்க, மெக்கானிக்கல், சிவில், ஆனால் டிகிரியாலப்பா டிப்ளமாவா இரு, வேலை கிடைக்கும். நம்ம படிக்கிறது தான் இருக்குங்க. ஓகேவா, நம்பிக்கையோட படித்தா கிடைக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பதாந்திரின்ற கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து, இது சைபர் செக்யூரிட்டி பேஸ் கம்பெனிங்க. அது டெரரிசம் அட்டாக்ஸாக இருக்கட்டுங்க, சைபர் த்ரெட்டுங்க, இந்த மாதிரி ஹேக்கிங்லாம் இருக்குங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிஐஏ, எஃபிஐக்கெலாம் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்காலங்க. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுங்களா, நம்முடைய அலெக்சாண்டர் இருக்காங்களா, இவர் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்ற ஒரு நோயால் சின்ன வயசில் கஷ்டப்பட்டவருங்க. ஓகேவா, அவருடைய கடின உழைப்புங்க, அந்த கான்ஃபிடென்ஸுங்க, அதுதான் வந்து உலகத்திலேயே இவ்வளோ பெரிய பணக்கார ஒரு சிஇஓ மாற்றிருக்குங்க. ஒரு நாளைக்கு 156 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருக்காருங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத பற்றி கமெண்ட்டில் போய் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, ஐடியில் வந்து வெவ்வேறு நாடுகள் எவ்வளோ தான் சேலரின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 39 லட்சம் பர் இயருங்க. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் வந்து சேலரியாக பே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து துபாயில் பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்குமே வந்து வருஷத்துக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க துபாயிலுங்க. ஹையஸ்ட் சேலரி நார்மலாக ஐடியோட சேலரி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 34 லட்சம் பர் இயருங்க. அதுலேருந்து 1.5 கோடி ரூபா பர் இயர் வரைக்குமே பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி சேலரி ஆல்மோஸ்ட் 8 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இயர்லி சேலரி வந்து 40 லட்சங்க, அதாவது 3.5 லட்சம் பர் மந்த்ன்ற மாதிரி பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குங்க. ஐடியில் எவ்வளவு பணம் கொட்டிட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேங்க. சரி, ஓகே, நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கோடிங், நான் கோடிங்னு இருக்குது. இந்த கோடிங்க்கும் நான் கோடிங்க்கும் சேலரி வித்தியாசம் வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சேலரி இருக்குங்க. ஜென்ரலாக வந்து ஐடியில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா வந்து ஒரு 40,000 சேலரியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அதுவே நான் கோடிங்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்சம்ங்க. டேட்டா அனலிஸ்ட்க்கு 6 லட்சங்க. அதாவது 50,000 சேலரியிலேருந்து 80,000 1 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ணா, நான் ஒரு பிஎஸ்சிமா ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆர்ட்ஸ் பையனுக்கு வேலை கிடைக்குமா ஒரு கேள்வி கேட்டால் சத்தியமாக கிடைக்குங்க. அதாவது 22,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்குங்க. அதுவே வந்து நான் ஒரு பிகாம் இருக்கேன்னா நான் ஐடிக்குள் நுழைய முடியுமா? ஏங்க நுழைய முடியாது? பாருங்க, இவரெல்லாம் ஐடிக்குள்ள தான் போயிருக்காருங்க. ஸோ உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 3 to 4 லட்சம் பர் ஆனம்ங்க. அதாவது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக 25,000 இருந்து வந்து 40,000 வரைக்கும் சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியில். அண்ணா, அப்படின்னா நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் வரணும், என்ன அண்ணா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள். என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோட மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐடியில் வாங்க, சம்பாதிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச ஒரு நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.